அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த யோகினி தேவதையின் பெயரை மட்டும் சொன்னால் போதும், அரை மணி நேரத்தில் நீங்கள் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன். அப்படி இந்த யோகினி தேவதையின் பெயர் என்ன, இந்த யோகினி தேவதை அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த பணம். நம்மளும் வீடு, காசு, பணம் அப்படின்னு நல்ல மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மள பெரும்பாலானோருடைய ஆசையாக இருக்கும். ஆனா இந்த ஆசை எல்லாருக்கும் நடக்குதா? நம்மளும் மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாற வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இது நடக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒரு 100 பேர் முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அதுல ஒரு 2 பேர் தான் ஜெயிக்கிறாங்க. அப்ப வாழ்க்கையில மீதி 98 பேர் இன்னும் முயற்சியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வீடு, காரு, பங்களான்னு நம்மளும் வசதியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அப்படி நம்ம காசு பணத்தோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னா மகாலட்சுமி தேவியாரினுடைய அருள் நம்மளுக்கு வேண்டும். மகாலட்சுமி தேவியார் பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரும் கிடையாது. அவங்க 64 தேவதைகளாக அவதரித்தார். அந்த 64 தேவதைகள்ல 28வது தேவதை தான் இந்த யோகினி தேவதை. இவங்க யார் அப்படின்னா பணம், காசு, பொன், பொருள் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தேவதை. இந்த தேவதையின் பெயரை நாம சொல்லி அவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்டது கிடைக்கும். இதற்கு ஒரு சான்றிதழ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் ஒரு ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் இருக்குது. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வறுமையின் பிடியில இருக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது? நம்மளும் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே நம்ம வாழ்க்கைக்கு கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிற டைம்ல அந்த வழியாக வந்த சித்தர் அவங்களுக்கு என்னப்பா இந்த அளவுக்கு ரொம்ப புலம்பிக்கிட்டு கணவன் மனைவியும் இப்படி அழுது புலம்புறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து சொல்றாங்க, நாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம்ப்பா. எங்களால எங்க வாழ்க்கையில நாங்களும் ஒரு 4 பேரை போல ஒரு பணங்காசோட வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எங்களுக்கு. ஆனா அந்த ஆசை எங்களுக்கு கிடையாது. நாங்களும் காடு, வீடு அப்படின்னு வச்சிருந்தோம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன இடத்துல விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் கூட கஷ்டம் அந்த இடத்த விற்கக்கூடிய நிலைமையெல்லாம் வித்துட்டு இன்னைக்கு ரோட்ல நிக்கிறோம். இருக்கிறதுக்கு கூட ஒரு குடிசை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த சித்தர்கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க. அப்ப அந்த சித்தர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த யோகினி தேவதையின் பெயரை மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த சொல்லிக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கை மாறுவதை நீங்க கண்ணால பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தர் போயிட்டாராம். அப்ப அந்த கணவனுக்கு இதுல எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அது எப்படி இந்த மாதிரி சொன்னா நம்மளுக்கு நடந்துருமா? நம்ம வேலைக்கு போனோம், விவசாயம் பண்ணணும், நம்மளும் என்னெல்லாமோ தொழில் எல்லாம் பண்ணணும், எல்லாமே நஷ்டம்தான் ஆச்சு. அதுல எல்லாம் நம்ம வாழ்க்கை மாறாதது, இந்த தேவதையின் பேரை சொன்னா மாறிடுமா அப்படின்னு அலட்சியமா இருந்து அவர் அதை சொல்ல மறுத்துட்டாரு. ஆனா அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், எதுலயும் நம்மளுக்கு விடுவு காலம் பிறக்கல, திக்கட்டவனுக்கு தெய்வம்தான் துணை, அப்ப இந்த தெய்வத்தின் பெயரை நாம சொல்லிக்கிட்டு வரலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோட நம்ம நிச்சயம் நம்ம வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இந்த யோகினி தேவதையின் பெயரை தினம்தோறும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. சொல்லிட்டு வரும்போது அப்படி ஒரு 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறமுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுது. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் இடம் வச்சிருக்கிறாங்க விவசாயம் செய்வதற்கு. ஆனா அவங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நேரமும் கிடையாது. அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த இடத்த வேணா நான் உனக்கு தரேன், நீ விவசாயம் பண்ணு, அதுல இருந்து வரக்கூடிய லாபம் ஆளுக்கு பாதி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. எதுவுமே இல்லாதவனுக்கு இதாவது கிடைச்சிச்சு, இதை வச்சாவது ஏதாவது நம்ம பொழப்ப ஓட்ட முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்றாரு. அந்த இடத்த அவங்க லீஸுக்கு வாங்கி அதுல விவசாயம் பண்றாங்க. அதுல லாபமும் வருது, ஆளுக்கு பாதி
பாதியா பிரிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த நீயே வச்சுக்கோ, என்னால பாத்துக்க முடியலன்னு அவர் அந்த இடத்த அவருக்கே கொடுத்துடுறாரு. அதன் மூலமா அவங்க நிறைய பிசினஸ் தொழில் எல்லாம் பண்ணி மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக மாறுறாங்க. இது எல்லாம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யோகினி தேவதையின் பெயரை சொல்வதனால் மட்டுமே அவங்க வாழ்க்கையில இவ்வளவு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இப்ப நம்மளும் நிறைய பேர் வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு நிறைய முயற்சிகளை எடுத்துட்டே இருப்போம். இதுலயும் இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இதை சொல்லிட்டு நம்ம சும்மா வீட்டுல இருந்துட்டா நம்மளுக்கு பணம் கிடைச்சிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில ரொம்பவும் கவனிக்கணும். அவங்க செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து மட்டும்தான் அவங்க அதை சொல்லி அதை முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் மூலமாக அவர்கள் வாழ்க்கை மாறினது இல்லைங்களா? அதே மாதிரிதான் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தொழில் உங்களுக்கு தெரியும் அதை முயற்சி செய்யுங்க. இந்த தேவதையின் பெயரை சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்த காரியத்துல வெற்றி நீங்க கேட்டது நிச்சயம் கிடைக்கும். அது பணமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வேற என்னவா வேணாலும் இருக்கலாம். அது உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கைகளையும் பொறுத்து. ஆனா நியாயமாக இருக்கணும், இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்பேற்பட்ட யோகினி தேவதையின் பெயர் என்ன அப்படின்னா விக்டிம்னா அப்படின்னு நீங்க தினமும் ஒரு 5 நிமிடம் சொல்லுங்க. இதுல நீங்க பூஜை அறையில தீபம் ஏத்தணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுக்கறேன். விக்டிம்னா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த தேவதையின் பெயரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு நீங்க வேலைக்கு கிளம்புவீங்க. அதுக்கு குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. இது மந்திரம் கூட கிடையாது, பெயர் தாங்க, அந்த யோகினி தேவதையின் பெயர். அவர் பெயரை ஒரு 5 நிமிடம் நம்ம உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு தேவையானது என்னென்னு நம்மளே கேட்க தேவை கிடையாது. அந்த தேவதையே நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத அறிந்து அவர்களே நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது தாங்க இந்த யோகினி தேவதையின் பெயர். கண்டிப்பா தினமும் நீங்க ஒரு இத குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம எத்தனை நாள் சொல்லணும் அப்படின்னா 28 நாட்கள் நாம சொல்லணும். ஆனா இந்த 28 நாட்கள் நீங்க சொல்லி முடிப்பதற்குள் உங்க வாழ்க்கைய ஒரு ஒரு முக்காவாசி மாத்தி இருக்கும் இந்த தெய்வம். இந்த யோகினி தெய்வம் அப்படிங்கிறது வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம மகாலட்சுமி தேவியார் தாங்க. மகாலட்சுமி தேவி 64 தேவதைகளாக அவதரித்தார். அதுல 28வது தேவதை தான் இந்த விக்டிம்னா தேவதை. இந்த யோகினியின் பெயரை தினமும் ஒரு 5 நிமிடம் சொல்லிக்கொண்டே வாருங்கள். நீங்கள் கேட்டது கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு பண தேவையில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விக்டிம்னான்னு ஒரு 5 நிமிடம் சொல்வதற்கு முன்பாக உங்க கையில எவ்வளவு பணம் வேண்டும் உங்களுக்கு அப்படிங்கிறத மனதார நினைச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வேணும்னு நான் நினைச்சிட்டு இந்த யோகினி தேவதையின் பெயரை சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவதையின் பெயர் தாங்க இது. கண்டிப்பா நம்பிக்கையோட சொல்லணும். ஏதோ ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காது. இது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த தெய்வத்தின் பெயர் சொன்னால் நாம வேண்டியது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க. நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.